இதற்காகத்தான் வந்து 2016ல் வந்து ஜப்பானை சேர்ந்த யோஷினோமா அப்படிங்கிற ஒரு டாக்டருக்கு வந்து நோபல் பரிசே கிடைச்சிது. ஏன்னா, நீங்க விரதம் வந்து இருக்கும் பொழுது உங்க உடம்புல வந்து இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு முறை வந்து தூண்டப்படுது. ஆட்டோஃபேஜி அப்படின்னா என்ன பண்ணுது? இதனால என்ன நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அ அதாவது செத்துப்போன செல்ஸ், ஒரு வயித்துல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாரி வந்து நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்கள் வந்து 120 நாளைக்கு ஒரு முறை வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகணும். இதே மாரி நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ் பார்த்தீங்கன்னா, 28 நாளைக்கு ஒரு முறை வந்து ரீப்ளேஸ் ஆகணும். இந்த பழைய செல்ஸ்லாம் எங்க போகுதுன்னு யாராவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? எங்கே போகுது அப்படின்னா வந்து, இதுதான் வந்து நம்ம வந்து மாசத்துல வந்து ஒரு 2 நாளோ, இல்ல வந்து வாரத்துல 1 நாளோ விரதம் இருக்கும் பொழுது, ஒரு 12லேருந்து 16 மணி நேரத்துக்கு மேல இந்த ஆட்டோஃபேஜிங்கிற முறை தூண்டப்பட்டு, நம்ம செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய லைசோசைம் அப்படிங்கிறது வந்து நம்ம தற்கொலை பைன்னு சொல்லுவோம். இதில இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து தூண்டப்பட்டு, அந்த செல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு, அதாவது நம்ம வைரஸ், பாக்டீரியாஸ், செத்துப்போன செல்கள் இது எல்லாத்தையும் அழிச்சு, அதிலிருந்து நமக்கு வந்து புரோட்டீன்ஸாவும், அமினோ ஆசிட்ஸாவும், அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸாவும் கன்வெர்ட் பண்ணும். இந்த அமினோ ஆசிட்ஸும், ஃபேட்டி ஆசிட்ஸும் தான் நம்மளுடைய செல்லோட மெம்ப்ரைனுக்கு ஒரு முக்கியமான பொருள். இது 2ம் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா வந்து, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களோட ஷேப் மாறாது, கேன்சர் செல்களா மாறாது.